எதிர்நீச்சல் சீரியல் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடந்துச்சுன்னு பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன கேட்டாங்கன்னா, மணமேடையில் உமையாரோட மக கீர்த்தியும் ராமசாமியும் மணமக்களாக உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னா போலீஸ் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, மேடம் இவங்க வந்து பொய்யா நடனம் நடிக்கிறாங்க, தர்ஷினிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தர்ஷினி கேட்குறாங்க, ஏன் அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தர்ஷினி வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம் அவள் பயந்துக்கிட்டு பொய் சொல்கிறான் மேடம் அப்படிங்கிறாங்க. அப்போ குணசேகரன் சொல்கிறா, நாங்கள் தான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா, இங்கே ஜனனோட அப்பாவே இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜனனி அவங்க அப்பா பார்த்து சொல்கிறாங்க, இது 2 மகளோட வாழ்க்கை, நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள், நீங்கள் தான் நேர்மையாக இருக்குன்னு சொன்னீங்க, நீங்களே இப்படி போய் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கடைசியில் அவரும் மாற்றி சொல்லிடுறாரு, இல்லைங்க இங்கே யாருக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டேன் ஜானி எம்ப கோவப்படுறாங்க, அடைச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சொல்கிறாங்க, ஏமா உங்களுக்குள்ளே இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி பொய்யா நான் ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போலீஸும் போயிடுறாங்க. இப்போ எல்லாத்தையும் விரட்டி ரூமை பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மணமேடையில் சித்தார்த்தும் தர்ஷினி உட்கார வைக்கிறாங்க. இவங்க எப்படியா உள்ளே போகணுன்னு சொல்லிட்டு ஏணிப்படியில் ஏறி மேல் மாடியிலேருந்து அப்படி உள்ளே போயிடுறாங்க. சித்தார்த்து தர்ஷினிக்கு அடுத்து தாலி கட்டும்போது எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. ரவுடிகளாம் அடிச்சு போடுவேன் அப்படியே கல்யாணம் நின்றுது. உடனே தர்ஷினிக்கு மணமேடையில் விட்டு இறங்கி வந்துடுறாங்க. இப்போ குணசேகர் வந்து என்ன தைரியம் தான் நீங்கள் உள்ளே வந்துடுவீங்கன்னு சொல்லி அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மாற்றி மாற்றி பெரிய சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில ஜனனோட அம்மா வந்து அஞ்சனாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. மணமேடையில் அஞ்சனா உட்கார வச்சுடுறாங்க. சித்தார்த்து வந்து அஞ்சனா கழுத்தை தாலி கட்டிடுறாங்க. இதை பார்த்து எல்லா பேருமே அதிர்ச்சியாகிறாங்க. உடனே உமையால் போய் சித்தார்த்தை அடிக்கிறாங்க. அஞ்சனா கழுத்தில் இருக்க தாலி அக்க போகிறாங்க. உடனே சித்தார்த்து தடுக்கிறான். இத்தனை நாள் இது உங்களுக்காக தான் பயந்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் பயப்படணும் அவசியமே கிடையாது. இத்தனை நாள் அவள் என் லவ்வர், இப்போ என் பொண்டாட்டி என்னை நம்பி வந்திருக்கா, இனி நான் அவளை பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான். நீ நான் யாருக்கு பயப்பட தேவையில்ல, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா கூப்பிட்டு போயிடுறான். இதை பார்த்தோன்னா குணசேகரனும் உமையாலும் என்ன செஞ்சிடாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் வரைக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.